இத பாருங்க, இப்ப வந்து இவர் எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருக்காருன்னா வந்துட்டு இவங்க 3 பேருக்கு 3 இளநீ வாங்கிட்டு வரணுமா. மக்களே, இன்னைக்கு நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். சோ வந்துட்டு வேற வழி இல்ல, டாஸ்க் சொன்னா கேட்டது. வந்து ஒரு அரசன் நகை மோர் இந்த மாதிரி கேட்கலான்னு பார்த்தேன். அதான் உங்களை பார்த்தேனே பாமால் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஆக்சுவலா அது இல்லாம வீட்டுல ஒரு மாலை போட்டு 3 இளநிக்கே நான் பாவம் தாங்க. அப்படியா? இருந்தாலும் அதுக்கு நான் பாவம் பார்க்க மாட்டேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்து மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் ஸ்டாச்சு ரெடியா? இது நல்லா இருக்கு. வந்து ரொம்ப டாஸ்க்ல சீரியஸா ஸ்டாச்சுவா நிக்கிறாங்க. நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓகே மேம், நான் வந்து வரேன். அப்படி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா போயிட்டு அப்படி வரேன். ஸோ வந்து நீங்க பத்திரமா இந்த இடத்த பாண்டி பஜார் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? வரேன். பாய் பாய். இவங்க வந்து நான் சொல்ற வரைக்கும் தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் இவங்க தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க தலை சொரிஞ்சு நீங்க கிளாப் பண்ணிட்டே இருக்கணும். யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ்க்கு ஒரு பிக் வணக்கம். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் பாண்டி பஜாருக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டாஸ்க் தரப்போகிறோம் நம்ம பீப்புள் கிட்ட. ஒரு என்னன்னா 30 செகண்ட் டாஸ்க். அதில் வந்துட்டு பீப்புள் ஆடியன்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஆடியன்ஸ் சொல்கிறத நான் கேட்கணும். நான் வின் பண்ணிட்டேன்னா நான் சொல்கிறதா ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ் கேட்டுதான் ஆகணும். ஸோ வந்து யார் எனக்கு டாஸ்க் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா நான் யாருக்கெல்லாம் டாஸ்க் கொடுக்க போகிறேன் அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பிரதர், உங்க நேம் சொல்லுங்க. என் நேம் ஜெகதீஷ். ஜெகதீஷ், இப்போ நான் வந்து 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தருவேன். நீங்க அந்த 30 செகண்ட்ல பாய்ஸ் வீட்ல என்னென்ன ஒர்க்லாம் பண்ணலான்னு 15 ஒர்க் நீங்க சொல்லணும். 15 ஒர்க் நீங்க சொல்லனா நான் கொடுக்குற டாஸ்க்கை நீங்க பண்ணணும். ஓகேவா? போயிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு கூட்டலாம், பாத்திரம் கழுவலாம், வேறு வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாம், அந்த ஒட்டடைலாம் இது பண்ணலாம், சமைக்கலாம், கார் வாஷ் பண்ணலாம். போயிட்டு இருக்கு. என்னங்க சொல்றது, அவ்வளோதாங்க இருக்கு. வேற பிள்ளைங்களா இருந்தா கிளப்பி விடலாம், ஸ்கூலுக்கு இது பண்ணலாம். 10 செகண்ட் மோர். தெரிஞ்சது அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. உங்க டைம் முடிஞ்சிருச்சு. வந்து இவர் வந்து ஒரு 5 தான் சொல்லியிருக்காரு. ஸோ வந்துட்டு நான் கொடுக்குற டாஸ்க்கை நீங்க பண்ணணும். என்னன்னா, நான் சொல்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ணாம சிரிக்கணும். சரிங்க? சரிங்க? சிரிச்சுதான் இருக்கு. எனக்கு சவுண்ட் கேட்கணும். ஐயோ ப்ரோ, இந்த மைக் ஆடியோல இருந்து மக்களுக்கு கேட்கணும். அப்படி நீங்க சிரிக்கணும். நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும். போதும் ப்ரோ, இது நல்லா இருக்கு சரிங்க. நான் ஸ்டாப் சொல்றேன். போதும் ப்ரோ எல்லாம் பார்க்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அண்ணா, நான் வந்து உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தருவேன். நீங்க வந்து அந்த 30 செகண்ட்குள்ள ஆம்பளைங்க எல்லாம் வீட்டுல என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? நான் வந்து டைமை காமிச்சிடுறேன் உங்களுக்கு இப்பவே. ஸோ வந்துட்டு போலாமா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காய்கறி வாங்க கடைக்கு போகலாம், பால் வாங்க போகலாம், அதுக்கப்புறம் சிக்கன் வாங்க போகலாம், அப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகலாம், அதுக்கப்புறம் பைக் ரைடு போகலாம், அப்புறம் கார் டிரைவ் பண்ண போகலாம், அப்புறம் சாப்பிடலாம், தூங்கலாம், அதுக்கப்புறம் குளிக்கலாம், டிவி பார்க்கலாம். ஓ, இதெல்லாம் ஒரு வேலையா? ஆமா, எல்லாமே. அது இல்லைன்னா நம்ம சுத்த முடியாது. சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பர்ச்சேசிங் பண்ண போகலாம், யார்கிட்ட சண்டை போடலாம். சண்டை போடுறது ஒரு சண்டை போடலாம். கொஞ்சம் டயர்டா இருக்கு. டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு நீங்க வந்து போட்டியில தோத்துட்டீங்க. 15 சொல்லல. அதனால வந்துட்டு நீங்க வந்து இப்ப என்ன பண்ணா, நான் ஸ்டாச்சு சொல்லுவேன், நீங்க ஸ்டாப் ஆயிடணும். ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி நிக்கணும். நான் சொல்றப்பதான் நீங்க ரிலீஸ் ஆகி போனோம். ஓகேவா? நீங்க ஸ்டாப்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டீங்கன்னா, ஆமா, நான் அங்கிருந்து கத்துவேன். அப்பதான் நீங்க வந்துட்டு ரிலீஸ் ஆகணும். ஓகேவா? ஸ்டாச்சு ரெடியா? இது நல்லா இருக்கு. அண்ணங்கிட்ட பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும்? ஆஹா, வெயிட் அமௌண்ட் வச்சிருக்காரு. நான் அண்ணன் பவுடர்லாம் போட்டு பலமா இருக்கீங்களே. ஆஹா, கண்ணு மட்டும்தான் அசையுது. நல்லா இருக்குல்ல இது? எனக்கு நல்லா இருக்கு. மேடம், ஆக்ஷன் மேடம், பாக்குறீங்களா? நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? டைம் இருக்கு இன்னும். நாங்க போயிட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா முடிச்சுட்டு அப்படி வரலாம். அப்ப நீங்க ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும்ல? மக்கள் என்ன சொல்றீங்க?
எவ்வளவு நேரம் ஏன் தலைவரே ஏன் போட்டியில ஜெயிச்சிருக்கலாம்ல, ஜெயிச்சுட்டா நீங்க சொல்றது நான் செஞ்சிருப்பேன்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. சரி ரொம்ப சிரிக்கு இது அண்ணனால தாங்க முடியல, அதனால சரி ரிலீஸ்ண்ணே. எப்படி இருந்துச்சு? நீங்க வேற ப்ரோ, எங்க விட்டுக்கிட்டு கேமரா எடுத்துட்டு போயிடுவீங்க பயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, ஸோ இல்ல வேற பேக்கெட் வேற செக் பண்ணுன்றீங்க. நான் எடுத்திருக்கணும் ஆனா மிஸ் பண்ணிட்டேன். இல்ல இங்க ஒண்ணும் கிடையாது, ஏன்னா வந்து சம்பளம் வந்ததெல்லாம் காலி. இதுமே வந்தாலும் நானே எப்படி குழப்பம் ஓட்டுறதுன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப விஷ பரீட்சையா இருக்கு, அதனால என்ஜாய் பண்ணீங்கல்ல. சோ இனிமேல்ட்டு மறக்க மாட்டீங்க என்னென்ன வேலை செய்யறோம் அப்படின்னு. கண்டிப்பா இனிமே வந்து யாரு மைக் எடுத்துன்னு வந்தாலும் உங்க ஞாபகம் கருப்பு சட்டக்காரர் தான் எனக்கு ஞாபகம் வரும். பரவாயில்ல, ஞாபகம் வரணும், அதுக்குதான் பண்ணது. தேங்க்யூ. ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். They should cook, they should clean, they should get vegetables, wash பண்ணணும் clothes. வேற என்ன ப்ரோ? தண்ணி கேன் எடுக்கணும், அப்புறம் மாப் பண்ணணும், அப்புறம் துணி காய போடணும், கிளிப்ஸ்லாம் எடுத்து ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், துணி மடிச்சு வைக்கணும், பாட்டில தண்ணி நிரப்பி வைக்கணும், பாட்டில தண்ணி நிரப்பி வைக்கணும். இது எல்லாமே ரெண்டுமே ஒரே இதுல பரவாயில்ல, அது தண்ணி தான். ஓகே ஓகே. அப்புறம் வேற வண்டில நல்லா தொடச்சு வைக்கணும், கார் நல்லா தொடச்சு வைக்கணும். டைம் முடிஞ்சிருச்சு. ஐயோ 12 சொல்லிட்டோம். இல்ல 12 இல்ல, நான் இதுக்காக தான் நான் பேசுனதே. எங்க நீங்க ஜெயிச்சிட்டு நீங்க ஏதாவது டாஸ்க் கொடுத்துட்டீங்கன்னா சோ அதுக்காக தான். சோ இப்போ வந்துட்டு டாஸ்க்ல நான் தான் வின்னு, அதனால நான் இப்போ சொல்றது வந்து நீங்க வந்து பண்ணணும். ஒன்றும் இல்லை, இவங்க வந்து நான் சொல்ற வரைக்கும் தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் இவங்க தலை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க தலை சொரியும், நீங்க கிளாப் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும். ஸோ ஓகே, நீங்க வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிங்க. ஸ்டார்ட். நானும் பண்ணணுமா ப்ரோ? ஆமா, நீங்களும் தான் தோத்தீங்க. அங்க மக்கள் பாருங்க, மக்களை பார்த்துட்டே நீங்க எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. கேவலமா இருக்கு. எனக்கு ஜாலியா இருக்கு. எனக்கு சவுண்டே கேட்கல, எனக்கு சவுண்ட் கேட்கணும். எது இருக்கு? நல்லா நல்லா ஓகேங்க. இப்படி ஹேர் ஸ்டைல் கலந்துரும். ஓகே ஓகே. இல்ல நான் ஸ்டாப் ஓ சொல்லணும். மை காட். சரி, டாஸ்க்ல ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணிருக்கலாம். என்ன புரியல? நல்லா இருக்குன்னு கேட்டுச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லலையே, கை தட்டிட்டே தான் பேசணும். கை கட்டிட்டே பேசுவோம். ஜாலியா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருங்க ப்ரோ, ஹாப்பியா. நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க. நான் சந்தோஷமா இருக்கேன். ஓகே மக்களே, என்ன விட்டுறலாமா? நீங்க சொல்றது தான். ஸோ வந்து டைம் வந்து விட்டுறலாமா? இல்ல ஸ்டாப். ப்ளீஸ் ஷாப்பிங் பண்ணுங்க. அப்படியா? சரி ஓகே, ஸ்டாப். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குளிப்பான், எழுந்திரிப்பான், படுப்பான், தூங்குவான், நடப்பான், நிற்பான், குளிப்பான், குதிப்பான். இல்ல குளிக்கிறதே 2 வந்துருச்சு. சரி, குதிப்பான், படிப்பான், பேப்பர் படிப்பான், ஜிம் பண்ணுவான், எக்ஸசைஸ் பண்ணுவான், ஜிம்மும் ஒண்ணுதான், எக்ஸசைஸும் ஒண்ணுதான். தனியாக படுத்துட்டு போவான், யோகா பண்ணுவான், ப்ளஸ் தண்ணி அடிப்பான், அப்புறம் பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆடுவான், அக்கா கூட சண்டை போடுவான், அப்பா கூட சண்டை போடுவான், அம்மா கூட சண்டை போடுவான், அப்புறம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுவான், காய்கறி வெட்டி கொடுப்பான், அதுக்கப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்ணுவான், டாய்லெட் க்ளீன் பண்ணுவான். ஓகேடா? கரெக்ட்டா பிரேக்கும் பண்ணுவான், ஃபோன் உடைப்பான், சண்டை வந்து போட்டா phone கரெக்ட்டா. இல்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. கரெக்ட்டா வந்து 29 செகண்ட்குள்ள நீங்க எல்லாமே சொல்லிட்டனால என்ன பண்றது? நீங்க வின் பண்ணனால நீங்க என்ன சொல்றீங்களோ நான் இப்ப அதை செய்யணும். சோ கொஞ்சம் பார்த்து என் மேல இறக்கப்பட்டு நீங்க கொஞ்சம் I request you to give some amount of your money to needy people. And not now. I mean, if you have any. யா ஷூர். ஸோ வந்து இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய சொந்த செலவுல இருந்து யாருக்காச்சும் நீங்க அமௌண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Food, mainly those who are in hungry. யா ஷூர். ஸோ வந்து நான் வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுவேன். பட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் எனக்கு கொடுத்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேப்பா, Thank you so much. ஸோ உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும், காஃபி போடணும், அப்புறம் காய்கறி நறுக்கி கொடுக்கலாம், துணி அவங்க துவைச்சா போதும், மற்றவங்க துணியும் துவைக்க வேண்டாம். அப்புறம் வந்து ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிட்டு போய் விடலாம், ஹோம்ஒர்க் பண்ணலாம், பசங்க எங்கேயாவது வெளியே போகணும்னா கூட்டின்னு போகலாம். அப்புறம் பக்கத்துல போய் ரேஷன் கடையில ரேஷன் வாங்கிட்டு வரலாம். அப்புறம் என்ன, வீட்டுல வந்து தண்ணி பிடிச்சி வைக்கலாம். அப்புறம் சமைச்சு என்னைக்காவது கொடுக்கலாம், டீ போடலாம், காஃபி அவங்களே போட்டு குடிச்சுக்கலாம். அப்புறம் காஃபி போடுறது சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேனோ? ஆமா, அது டைம் ஆயிடுமே. இப்ப அப்புறம் ஷாப்பிங் கூட்டிட்டு போலாம். டைம் இஸ் கான். டைம் ஆவணும் தானே நான் பேசுனதே. சோ வந்துட்டு இல்ல
டைம் ஆயிடுச்சு, உங்க டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு நீங்க வந்து இப்ப நான் சொல்றது வந்து நீங்க பண்ணணும். என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தரலாம் ஒரு சின்ன கான்செப்டா, நீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டனால நீங்க வந்து நான் சொல்ற வரைக்கும் நீங்க அசையாம இருக்கணும். சின்ன வேலை தானே, அதனால நான் சொல்றேன். ஓகே ஓகே கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். நான் சொல்ற வரைக்கும் நீங்க அசையாம இருக்கணும், சரியா? ஓகே. ஸ்டாச்சு இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் சொன்னாதான் நீங்க ரிலீஸ் ஆக முடியும். ஸோ வந்துட்டு பாருங்க மக்களே, கிட்ட கூட வந்து பாருங்க. என்ன இது? இந்த பையில வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க? நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குப்பா, ட்ரெஸ் இருக்கு, போன் இருக்கு. இந்த போன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே போயிட்டு ஒரு கொஞ்ச நேரமா இல்ல ஒரு 2 hours கழிச்சு அப்படி பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாம். வண்டி வேற விட்டுருக்காங்க, கண்டிப்பா இப்போ ஹெல்மெட் இருக்கனால வண்டி சாவியும் உள்ளதா இருக்கும். புது ட்ரெஸ் எல்லாம் வேற இருக்கு. ஸோ வந்துட்டு யாருக்காச்சும் புது ட்ரெஸ் வேணும்னா மக்களே எங்கிட்ட இருக்கு, மறக்காம வாங்கிக்கோங்க. ஸோ வந்து ரொம்ப டாஸ்க்ல சீரியஸா ஸ்டாச்சுவா நிக்கிறாங்க, நம்ம கிளம்பலாம். ஓகேவா? ஓகே மேம், நான் வந்து வரேன். அப்படி எல்லாம் அங்கெல்லாம் போயிட்டு ஜாலியா போயிட்டு அப்படி வரேன். ஸோ வந்து நீங்க பத்திரமா இந்த இடத்த பாண்டி பஜார் நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா? வரேன், பாய் பாய். போலாமா? ஓகே. பனிஷ்மெண்ட் ஓரளவுக்கு தான் தரணும், அதனால ரிலீஸ். ஆமா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தோத்தனால இதுல ஜெயிச்சிட்டீங்க. சோ இப்போ சொல்லுங்க, நாங்க பண்ணதோடைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஒரு என்ஜாய்மெண்ட். இப்படியே வந்தேன், கடைக்கு வந்தேன், அப்படியே பார்த்தேன். சரி நானும் பேசலான்னு வந்தேன், முடியல, பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபன் ஃபன். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. தமிழ் ஓகே ஓகே, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். எங்க சேனல்லையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ப்ரோ மோரம் இந்த மோரம் போடுவேன் ப்ரோ, இந்த மோரம் போடுவேன், இந்த வாட்ச் போடுவேன், இந்த பேங்கிள் போடுவேன், ஃபேண்ட் போடுவேன், ஷூ போடுவேன், பனியன் போடுவேன், ஜட்டி போடுவேன், எல்லாமே போடுவேன் ப்ரோ. ஷூ போடுவேன், ஷூ லேஸ் கட்டுவேன், கடைக்கு போவேன், குளிப்பேன், ஷாம்பு போடுவேன், நெயில் கட் பண்ணுவேன், நெயில் வாஷ் பண்ணுவேன். முடிஞ்சு சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன். என்னது இது? நான் சொல்லிட்டேன், நான் பையன் சொல்லிட்டேன். 15 சொல் என்ன ஒர்க்கு? மோரம் போடுறதெல்லாம் வேலையா? ஆமா ப்ரோ, இந்த மோரம் இங்க கீழே கடைக்கு எடுத்து இப்படி போடுற ஒரு வேலை தான் ப்ரோ. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஹேர் கட் பண்ணலாம் ப்ரோ, ஷேவ் பண்ணலாம் ப்ரோ, ட்ரிம் பண்ணலாம் ப்ரோ, என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. இந்த மாலையை கழட்டி மாட்டுவேன், இந்த மாலை 2 மாலை போடுவேன், கழட்டுவேன், என்ன வேணா பண்ணலாம் ப்ரோ. ஸோ வந்துட்டு சொல்லுங்க, என்ன காலி பண்ணணும்னு நீங்க முடிவு பண்ணீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ, நான் முடிவு பண்ணிட்டேன். சொன்னது செய்வீங்களா? ஆமா கண்டிப்பா சொல்ல மாட்டேன், கேஷுவலா. என்ன மக்களே என்ன பண்றது? இப்போ நான் தான் காம்பரிங் பண்ணுவேன், ஓகேவா? என்ன பண்ணலாம், என்ன மச்சான் சொல்லலாம் ப்ரோ? சொன்னது செய்யணும் ப்ரோ, சொல்லாம நீங்க அப்படி செய்யலன்னா அப்படி தப்பாயிடும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்வேன். பட் ஆனா கொஞ்சம் பார்த்து கம்மியா சொன்னா. கம்மியா சொல்லணுமா? உங்களை ரொம்ப பார்த்தாலே பாவமா இருக்கு. பாடா, ஒரு ஆளு பாவமா இருக்கு சொல்லியிருக்காரு கைஸ். ஸோ வந்து இவர் நமக்கு தரமாட்டாருன்றத நம்ம நம்பலாம். அப்பெல்லாம் நம்பாதீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப ஹாலா இல்லை. நாங்கள் 3 பேர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 1 2 3 பேர் இருக்கோம். உங்களை ரொம்ப வந்து அது பண்ணுங்க, இந்த அவர் அடிங்க, அவங்கள அந்த பொண்ணை டீஸ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி நான் கேவலமாலாம் பண்ண மாட்டேன். அந்த டீசனுக்காக எங்களுக்கு ஒரு வெயிலுக்கு வந்து ஒரு மாதிரி தாகமாக இருக்கு. 3 இளநீ மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. இத பாருங்க, இப்போ வந்து இவர் எனக்கு என்ன டாஸ்க் கொடுத்திருக்காருன்னா வந்துட்டு இவங்க 3 பேருக்கு 3 இளநீ வாங்கிட்டு வரணுமா. மக்களே இன்னைக்கு நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு வேற வழி இல்லை, டாஸ்க் சொன்னா கேட்டது. வந்து ஒரு அரச நகை மோர் இந்த மாதிரி கேட்கலான்னு பார்த்தேன். அதான் உங்களை பார்த்தேனே பாவமால நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஆக்சுவலா. அது இல்லாம வீட்டுல ஒரு மாலை போட்டு 3 இளநிக்கே நான் பாவம் தாங்க. அப்படியா? இருந்தாலும் அதுக்கு நான் பாவம் பார்க்க மாட்டேன், நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்க. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்தரி இவரை ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. ஐயரு விட்டுல மாமி உன் திறமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. மக்களே இத பாத்தீங்களா, டாஸ்க்ல வந்து இன்னைக்கு எனக்கு வந்து 3 இளநீ வந்து என்னுடைய நட்டம் போயிடுச்சு. ஏன்னா வந்து டாஸ்க்ல அண்ணன் வின் பண்ணிட்டாரு. நஷ்டம் அதான், நஷ்டம் நட்டம் எல்லாம் ஒண்ணுதான். இவர் வந்து ஒர்க் சொல்லுவாருன்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்ட ஒர்க் எல்லாம் எல்லாமே ஒர்க் தான். அதுக்காக வந்து நான் வந்து மோதிரம் அவுப்பேன் போடுவேன், அதெல்லாம் ஒர்க்ல சேர்த்துட்டாரா. என்னால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியல. வந்து லாஜிக்கா பேசிட்டதுனால நான் தோத்துட்டேன் மக்களே, தோத்துட்டு உணர்றீங்களா நீங்க? தோத்துட்டு ரொம்ப உணர்றேன். அடுத்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட்ல எடுத்துட்டு வரணும்னா மேக்ஸிமம் ஒரு நீங்க கண்டென்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. நான் எங்க கிட்ட எடுத்து வந்துட்டீங்க பாத்தீங்களா, அதான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து சூஸ் பண்றதுல தப்பு பண்ணிட்டேன். இது வந்து எங்க கேமராமேன் தான், அதுவும் அங்க நிக்கிறாங்க வாங்க போலாம் அப்படின்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேமராமேன், ரொம்ப நன்றி.